Shiv Max. இன்னைக்கு நம்ம அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.1லேருந்து 4th சம் தான் பார்க்க போகிறோம். The sum of a digits of a 3-digit number is 11. ஸோ ஒரு 3-digit நம்பருக்கு அதோட சம் வந்து 11. If the digits are reversed, அந்த நம்பரை வந்து ரிவர்ஸில் எழுதுனா the new number is 46 more than the 5 times of a former number. இதுக்கு முன்னாடி இந்த நம்பரை 5 times பண்ணி அதுக்குள்ளே 46 ஆட் பண்ணதான் இப்போது ரிவர்ஸில் கிடச்சிருக்க நம்பர் வருமா. If the 100 digit plus twice the 10 digit is equals to the unit digit. 100 digitையும் twice the 10 digitையும் ஆட் பண்ணால் அது வந்து யூனிட் டிஜிட் கிடைக்குமா. Find the original 3 numbers. ஓகேவா? ஓகே. ஸோ சம்குள்ளே போயிடலாமா? First we will start with solution. First இருக்கிறத எழுதிடலாம். The sum of 3 digits of a number is 11. ஓகே, அடுத்து அதுக்கு முன்னாடி let be the 3 digits be x, y, z. ஓகேவா? ஸோ இது வந்து x வந்து 100s place, y 10s place, z வந்து 1s place. ஓகே, ஸோ இப்போது the sum of all the 3 digits is 11. ஸோ x plus y plus z equals 11. ஸோ இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிறேன். அடுத்து if the numbers are reversed, ஓகேயா, the new number is 46 more than the 5 times of a former number. அப்போ நமக்கு ஃபார்மலாக நார்மலாக என்ன நம்பர் இருந்துச்சுன்னு தெரியணும். சரி, இது வந்து 1 digit 10 digit 100 digitக்கான டிஜிட்ஸை நம்ம எடுத்துருக்கோம். ஸோ அப்போ இது நம்பரை எப்படி எழுதுனா எப்படி எழுதுவோம்? 100x plus 10y plus z, இதுதான் நம்பர். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இதை ரிவர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா எப்படி ரிவர்ஸ் ஆகும்? 100z plus 10y plus x. ஸோ இப்படி ரிவர்ஸ் ஆன நம்பர் எப்படி இருக்கான்? இந்த ஒரிஜினல் நம்பரை விட 5 times plus 46. The new number is 46 more. So 5. Then the original number. Original number என்ன? 100x plus 10y plus z. இல்லையா? சரி, ஏன் அதை எப்படி எழுதுறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 675 ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ 6 மட்டும் எடுக்கணும்னா எப்படி? 600 ப்ளஸ் 70 ப்ளஸ் 5 தான் எழுதுவோம். அதை எப்படி எழுதுறது? 6 × 100 அப்படி தான் எழுதுவோம். ப்ளஸ் 10 × 7 ப்ளஸ் 5 இப்படி தான் எழுதுவோம். ஸோ இதே தான் நம்மளும் எழுதியிருக்கோம். இங்கே 6 7 5ன்றது நமக்கு தெரியும், அதனால் எழுதிட்டோம். இங்கே வந்து தெரியாது இல்லையா, அதனால் எக்ஸு ஒய் இசட்னு எடுத்துகிட்ருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இது ஈக்குவேஷனை மாற்றலாமா? இதை அப்படியே சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த தேர்டு லைன் ஒன்று கொடுத்துருக்காங்களே, இஃப் த 100 digit ப்ளஸ் twice the 10s digit is equals to the unit digit. ஸோ 100 digit இங்கே யார்? எக்ஸு ப்ளஸ் டுவைஸ் த 10s digit. 10s digit யார்? ஒய். அதை டுவைஸ் பண்ணணுமா. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தேர்ட் டிஜிட் கிடச்சிருமா. தேர்ட் டிஜிட் யார்? யூனிட் டிஜிட். ஓகேவா? ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். இது அப்புறமா சால்வ் பண்ணி ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கலாம். 100 digit என்ன? எக்ஸு ப்ளஸ் டுவைஸ் த 10 digit. 10 digit என்ன? ஒய். இஸ் ஈக்குவல்ஸ் டு த யூனிட் டிஜிட். யூனிட் டிஜிட் யார்? z. ஸோ அதை வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். இதை சால்வ் பண்ணலாம். 100z ப்ளஸ் 10y ப்ளஸ் x. ஸோ இஸ் ஈக்குவல்ஸ் 46 ப்ளஸ் 500 x ப்ளஸ் 50y ப்ளஸ் 5z. ஸோ இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வரேன். ஓகே, 100z plus 10y plus x minus 500x minus 50y minus 5z equals 46. ஸோ இது அப்படியே எழுதுனா minus 500 minus 100. ஓகே, 500 minus 1. ஸோ இதுவும் x தானே. ஸோ 499x So 4 minus 499x minus 40y and plus 95z.
which is equals 46. இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இதெல்லாம் வச்சு ஏதாவது பண்ணி நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணணும். ஃபைன். என்ன பண்ணலாம்? பொறுமையாக பாருங்கள். இந்த 3 ஈக்குவேஷனையும் ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி, ஏதாவது ஒரு க்ளூ இருக்கும்ல. ஓகே. ஸோ இப்போ பாருங்களேன், ஆல்ரெடி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அது எதில் இருக்குது? எக்ஸ் அண்ட் ஒயில் இருக்குது. ஆனால் இந்த ஈக்குவேஷன் எக்ஸ் அண்ட் ஒயில் இருந்தாலும் ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டண்ட்டாக வரல, அகைன் ஒரு வேரியபிளாக தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ இது ஈக்குவல்ஸ் இசட்னு இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் 1ல் இருக்க இசட்டுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எக்ஸ் அண்ட் ஒயில் ஒரு இன்னொரு நல்ல ஈக்குவேஷனை நம்மளால் க்ரியேட் பண்ணலாம். அண்ட் இந்த 2 ஈக்குவேஷன் 1 and 3 சால்வ் பண்ணி நம்ம எக்ஸ் அண்ட் ஒயில் இன்னொரு ஈக்குவேஷன் கொண்டு வரலாம். அப்போ நமக்கு 2 ஈக்குவேஷன் எக்ஸ் அண்ட் ஒயில் இருக்கும். ஸோ அதை சால்வ் பண்ணால் நமக்கு வந்து எக்ஸ் ஒய் இசட் ஈஸியாக கிடச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு sub equation 2 and 1. So equation 1 என்ன? x plus y plus z equals 1, 11. ஓகேவா? equation 2 என்ன? zக்கு பதிலாக x plus 2y. So x plus y plus x plus 2y equals 11. ஃபைனா? ஃபைன். ஸோ அப்போது 2x plus 3y equals 11ன்றதான் அந்த இன்னொரு ஈக்குவேஷன் நம்பர் 4. சூப்பர். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஈக்குவேஷன் 1ஐயும் 3ஐயும் மறுபடியும் பார்த்து ஏதாவது ஒரு க்ளூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே. ஸோ இங்கே இந்த ஈக்குவேஷன் அதில் இருக்குது, எக்ஸ் அண்ட் ஒயில் தான் இருக்குது. ஸோ இங்கேயும் XY, இங்கேயும் XY. ஸோ இப்போ நம்ம யாரை எலிமினேட் பண்ணணும்? இந்த ZGாய் தான் எலிமினேட் பண்ணோம் இல்லையா? ஸோ இங்கே 95Z இருக்குது, இங்கே வெறும் Z தான் இருக்குது. ஸோ இந்த டேர்மை 95ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு இங்கே போய் சப்ராக்ட் பண்ணலாமா? ஸோ இதை எப்படி எழுதலாம்? ஸோ அதை எப்படி எழுதுறது? ஈக்குவேஷன் 3 மைனஸ் ஈக்குவேஷன் 1 இன்ட்டு 95. ஸோ ஈக்குவேஷன் 3 என்ன? மைனஸ் 99x மைனஸ் 40y ப்ளஸ் 95z ஈக்குவல்ஸ் 46. ஈக்குவேஷன் 1 என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z ஈக்குவல்ஸ் 11. ஸோ இப்போ அதை 95ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 95x ப்ளஸ் 95y ப்ளஸ் 95z ஈக்குவல்ஸ் 11 into 95. ஓகேவா? ஓகே, 1045 வரும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதில் வந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் மைனஸ் மைனஸ், நான் எல்லாத்துலேயும் சைன் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் ஆல்ரெடி மைனஸ் 499x, இங்கே 95x. ஓ மைனஸ் 594. ஸோ மைனஸ் 40 மைனஸ் 95. ஸோ மைனஸ் 135y. ஸோ இங்கே 0 ஆகிடும். இங்கே மைனஸ் 999. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. ஸோ இதில் எல்லாத்துலேருந்தும் இது இன்னும் சிம்பிளிஃபைடாக எழுதலாம். 594. ஓகேவா? மைனஸ் 135 y ஈக்குவல்ஸ் மைனஸ் 999. ஃபைன். ஓகே. ஸோ இவங்க எல்லாத்துலேருந்து நான் -9 காமனாக எடுக்கிறேன். ஸோ 6 9s are 54. ஸோ ரிமைண்டர் 560. ஓகே. ஸோ 1 9s are 9. ஸோ -9 ப்ளஸ் வந்துடும். 4 5 15y which is equals minus 199. So minus minus cancel ஆகிடும். 1 9s are 9. Again 1 1 1 கிடைக்கும் இல்லையா? So again 66x plus 15y equals 111. இது ரெண்டுலேயுமே 3 இருக்குது. ஸோ 3 காமனாக எடுக்கலாம். 22x plus 5y equals 111. 1 3 is 3. 3 3s are 9. Remaining 2. So 7 3s are 21. ஓகேவா? ஓகே.
ஸோ இப்போ என்ன கிடச்சிருக்கு 22x + 5y = 37. ஃபைன் ஃபைன். ஓகே, ஸோ இப்போ எக்ஸ் அண்ட் ஒயில் இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் அண்ட் ஒய்யை வச்சு எனக்கு 2 ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிருக்கு. என்னென்ன? 2x + 3y, இங்கே வந்து 22x + 5y. ஸோ என்ன பண்ணலாம்? ஓகே, இங்கே 22 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 4-ஐ 11ஆல் மல்டிப்ளை பண்ணால் 22 கிடச்சிரும். அது இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 4 மைனஸ் ஈக்குவேஷன் நம்பர் 5 மைனஸ் ஈக்குவேஷன் நம்பர் 4 × 11 பார்க்கலாமா? ஈக்குவேஷன் நம்பர் 5 22x + 5y = 37. ஈக்குவேஷன் நம்பர் 4 என்ன? 2x + 3y. ஸோ 22x + 33y which is equals இங்கே என்னச்சு 11. ஸோ 11 11s are 121. ஃபைன். இப்போ சைன் சேஞ்ச் பண்ணலாம். 22x - 22x is 0 and plus 5y minus 33y, so minus 28y and 37 minus 121. ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும்? மைனஸ் தான் வரும். ஸோ அப்போது 84 வருமா? ம் 84. ஸோ அப்போ minus 28y = minus 84னா மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். 7 டேபிள் அளவு 7 4s are 28, 1 7 is 7, remainder 1, so 2, 1 4 is 4, 3 4s are 12, so y = 3. சூப்பர். இப்போ ஒய்யோட வேல்யூ கிடச்சிருச்சு. அதை கொண்டு போய் ஈக்குவேஷன் நம்பர் 5லையோ 4லையோ போட்டால் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ சப் y = 3 and ஈக்குவேஷன் நம்பர் 4. ஈக்குவேஷன் நம்பர் 4 என்ன பார்த்தோம்? 2x + 3y = 11. ஆமாம், 2x + 3y = 11. ஸோ இப்போது yக்கு பதில் என்ன போட போகிறோம்? 3. ஸோ 2x + 3 × 3 = 11. ஸோ 2x + 9 = 11. Therefore 2x = 11 minus 9. So 2x = 2. So 2 to cancel ஆகிடும். Therefore x = 1. சூப்பர். இப்போ எக்ஸோட வேல்யூவும் கிடச்சிருச்சு, ஒய்யோட வேல்யூவும் கிடச்சிருச்சு. ஸோ இப்போது எக்ஸ் ஒய் ரெண்டோட வேல்யூவையும் போயிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். இங்கே ஈக்குவேஷன் நம்பர் 2ல் பண்ணலாமா? சப் x = 1 and y = 3 in equation 2. அதான equation 2? x + 2y = z. x + 2y = z. x ஓட வேல்யூ என்ன? 1 + 2 into y ஓட வேல்யூ என்ன? 3 = z. 1 + 6 = z. Therefore z = 7. ஓகே ஓகே. நம்ம ஒரு எதை கண்டுபிடிக்க போனோம்? இந்த எக்ஸ் ஒய் ஜெட்டையாக கண்டுபிடிக்க போனோம்? கண்டிப்பாக இல்லை. நம்ம ஒரு 3 டிஜிட் நம்பர் தான் கண்டுபிடிக்க வந்தோம். ஸோ அந்த நம்பர் எப்படி இருக்கும்? எக்ஸ் ஒய் ஜெட்னு இருக்கும். 100 பிளேஸில் வந்து எக்ஸ், 10s பிளேஸில் ஒய் அண்ட் z பிளேஸில் வந்து 1s. ஸோ அப்போ அந்த நம்பர் என்ன? 137. ஓகே, ஸோ ஃபைனலாக எழுதிடலாமா? The 3-digit number is 137. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த கொஷனில் எங்கே பெரிய ஹார்டஸ்டான பார்ட் அப்படின்னா இந்த நடுவில் உள்ள லென்த்தியான லைனிங்ஸ் இருந்துச்சு இல்லையா, அதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு இருக்கணும். ஈஸியாக வேர்டிங்ஸை வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷனாக மாற்றுறப்போ வந்து டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா ஒன்று சால்வ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஈஸியாக எப்படி கொண்டு வந்தோம்னா ஈக்குவேஷன் நம்பர் 2 வந்து 1ல் சப்ஸ்டிட் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய்க்கான ஈக்குவேஷனை வந்து கொண்டு வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் 1ஐயும் 3ஐயும் சால்வ் பண்ணி அதே எக்ஸ் ஒய்க்கான ஈக்குவேஷன் கொண்டு வந்து எக்ஸ் அண்ட் ஒய்யை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம்.
ஸோ அதை கொண்டு வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணி இசட்டையும் கண்டுபிடிச்சோம். ஓகே. ஸோ எப்போவுமே ஒரு 3 டிஜிட் நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 100 பிளேஸில் வந்து எக்ஸாகவும் 10 பிளேஸில் வந்து ஒய்யாகவும் 1 வந்து இசட்டாகவும் நீங்கள் நினச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணிங்கன்னா இந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்த சம்மில் மீட் பண்ணலாம் கைஸ். தேங்க்யூ. பாய்.